வணக்கம், சொர்ணம் கிச்சன்லேருந்து பேசுகிறோம். வாங்க இன்றைக்கி ஓட்ஸ் மில்லட் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி ஒரு வடச்சட்டியில் 1 கப் ஓட்ஸும் 1/4 கப்பு குதிரைவாலி மில்லட்டும் போட்டிருக்கேன். இப்போ இது ஃபஸ்ட்டு இதை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணி வறுத்து கொஞ்சம் எடுத்துடலாம். இப்போ இது கொஞ்சம் சூடாயிருச்சு, ரொம்ப கலரும் மாறல, கொஞ்சம் நல்ல ஸ்மெல் வருது. இப்போ நிறுத்திடலாம் அடுப்பை. இப்போ நம்ம ஓட்ஸை மிக்சியில் போட்டு அரைக்கலாம். ஓட்ஸு அந்த மில்லட்டும், நான் குதிரைவாலி யூஸ் பண்ணிக்க, பட் நம்ம எந்த மில்லட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம், 1 மிளகா, 2 பூண்டு. இப்போ இதையே அரைச்செடுத்துடலாம். இப்போ அரைச்செடுத்து நான் இப்போ ஒரு பவுலில் போட்டேன். இது கூட உப்பு ஒரு டீஸ்பூனு, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன்ஸு, கர்டு தயிர் 1 கப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு சேர்த்து கலந்துடலாம். இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஆல்ரெடி மிளகாய் அரைச்சங்கேட்டி நான் இப்போ வெறும் வெங்காயத்தை மட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன். இதை கலக்கிட்டு அப்புறம் நம்ம பணியாரத்தை ஊற்றிடலாம். கல் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மாவை ஊற்றிடலாம். இப்போ வெந்துருச்சு. இப்போ திருப்பிடலாம். இது ஓட்ஸுங்கேட்டி நம்ம ஒரு 8 to 10 மினிட்ஸ்னாச்சு வேகணும் ஸ்லோலையே. ஏன்னா உள்ளே வேகிற கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் நான் இப்போ ஸ்லோவில் தான் விட்டுருக்கேன். வெந்துருச்சு பணியாரம். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஹெல்த்தியான ஓட்ஸ் மில்லட் பணியாரம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.